இப்ரான் ஹாஸ்மி, யாமி கௌதம் நடிப்புல வெளியாகி இருக்கிற ஹக் இந்தி படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷாஷியா பானுங்கிற பெண்ண வழக்கறிஞரான அப்பாஸ் கான் திருமணம் செஞ்சு வாழ்க்கையை நடத்திட்டு வர்றாரு. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் பிறக்க ஹாசியா 3வது முறையா கர்ப்பமா இருக்காங்க. அப்போது பாகிஸ்தானுக்கு ஒரு வேலையா போறதாக சொல்லிட்டு போறாரு அப்பாஸ். ஆனால் சில நாட்கள் தங்கி இருந்தும் சாசியாவை போன்ல கூட அழைச்சு பேசல. ஒரு வழியா அவரு ஊருக்கு திரும்பியதும் வரவேற்க சென்ற சாசியா தனது கணவர் இன்னொரு பெண்ணை 2வது திருமணம் செஞ்சு அழைத்து வந்திருக்கிறது பார்த்து அதிர்ச்சியாகிறாங்க. அதற்கப்புறம் 3 பேரும் ஒரே வீட்டுல வசிக்கிறாங்க. ஒரு நாள் இப்ரான் ஹாஸ்மி கிட்ட கோவிச்சுட்டு சாசியா தனது குழந்தைகளுடன் பெற்றோர் வீட்டுக்கு போறாங்க. அங்க அவருக்கு செலவுக்காக அப்பாஸ் மாசம் பணம் அனுப்புறாரு. ஒரு கட்டத்துல திடீரென பணம் வருவது நிக்குது. அதை தொடர்ந்து பிள்ளைகளை வளர்க்க பணம் அனுப்புமாறு கேட்க போகும் சாசியாக்கு அப்பாஸ் அதிர்ச்சி கொடுக்கிறாரு. அடுத்து சாசியா தனக்கான உரிமையை சொல்லி கணவர்கிட்ட இருந்து நியாயமாக கிடைக்க வேண்டிய எல்லாமே நீதிமன்றம் மூலம் எப்படி போராடி வாங்கினாங்க அப்படிங்கறதே படத்தோட மீதி கதை. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு த ஃபேமிலி மேன் வெப் சீரிஸை இயக்கிய சுபன் வர்மா இந்த படத்தை உருவாக்கி இருக்காரு. சென்சிட்டிவான கதையை அருமையா கையாண்டது மட்டும் இல்லாம ரசிக்கும் வகையிலையும் திரைக்கதை அமைச்சிருக்காரு. சர்ச்சையான சீரிஸ் கில்லர் படங்களை நடிச்சு புகழ்பெற்ற இப்ரான் ஹாஸ்மி அப்பாஸ் கான்கிற கதாபாத்திரத்துல யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு. பல காட்சிகள்ல பெரிசா அலட்டி கொள்ளாம மிகைப்படுத்தாத நடிப்பை அழகா தந்திருக்காரு. குறிப்பா கிளைமேக்ஸ் காட்சிகள்ல அவர் வாதாடுவது மிரட்டலோட நடிப்புனே சொல்லலாம். ஆனாலும் அவரை மிஞ்சி ஸ்கோர் செஞ்சது யார் அப்படின்னா யாமி கௌதம் தான். சாசியா பானுங்கிற பெண்ணா நடிக்காம சாசியா பானுவாவை வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு யதார்த்தமான நடிப்புல அட்டகாசம் செஞ்சிருக்காங்க யாமி. கர்ப்பிணியாக இருக்கும் போது நடக்கும் விதம், ஏமாற்றத்தின் போது முகபாவனை காட்டுவது என பல காட்சிகள்ல சிறந்த நடிகை அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. அவரது கதாபாத்திரம் நம்மை படத்தோட இன்னும் கொஞ்சம் ஒட்ட வச்சிருக்கு. அதனாலேயே அவருக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பார்வையாளராகிய நமக்கே தோன்ற அளவுக்கு நடிச்சிருக்காங்க. வசனங்கள் படத்திற்கு மிகப்பெரிய பலனை சொல்லலாம். குறிப்பா நீதிமன்றத்துல வாதாடும் போது பேசும் வசனங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு. கோர்ட் டிராமா கதையா இருந்தாலுமே படத்தோட திரைக்கதையை அழகா சுவாரஸ்யமா அமைச்சிருக்காங்க. சாய்ராவாக வர்த்திகா சிங்கும் வழக்கறிஞராக ஷீபா சாத்தாவும் நடிப்புல தங்களோட பங்களிப்பை அழகா கொடுத்திருக்காங்க. படத்திற்கு இன்னொரு பக்கபலமா வலு சேர்க்கிறது விஷால் மிஸ்ராவோட பாடல்கள் மற்றும் பின்னணி இசைதான். 1970-80களை நடக்கும் காலகட்டத்தை கண்முன் நிறுத்தும் வகையில பிரதம் மேத்தாவோட கேமரா ஒர்க் மற்றும் ஆர்ட் ஒர்க் சிறப்பா இருக்கு. இப்ரான் ஹாஸ்மி, யாமி கௌதமோட கதைக்களம், திரைக்கதை, வசனங்கள் படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம். மைனஸ்ன்னு சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்லைங்க. ஆக மொத்தத்துல இந்த ஹக் தனக்கான உரிமை பெற போராடும் பெண்களுக்கு உத்வேகத்தை கண்டிப்பா கொடுக்கும். கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.